தேங்க்யூ சார். அது என்றும் இனிய நாள், இனிய நல்லாளில் எல்லா வளமும் நலமும் பெற்று தேகபலம் பாதபலம் ஆயுள்களும் கொண்டு வையகம் தழைக்க வாழ்க, வாழ்வெல்லாம் செழித்து வாழ்க, வளம் நலம் பெற்று வாழ்க. இந்த விழாவில் ஒரு உண்மை முடிவெளிச்சு போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய தலையாய சிஷ்யன் என்று சொல் அவர்கள் இந்த விழாவில் வந்து கொள்வது உண்மையிலேயே பேருவகை கொள்ள வேண்டியது. காரணம் என்னவென்றால் அவருடைய குருநாதர் பாலு மகேந்திரா வைத்து வண்ண வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்த் வைத்து தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. எப்படி வெற்றிமாறன் அவர் எனக்கு அசுரனுக்கு சிறந்த படத்திற்கு தேசிய விருது பெற்று தந்தாரோ அதுபோல பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலு மகேந்திரா பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்கள் நினைக்கும் போது நலவெண்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழக. தமிழ் எதிர்காலம் வருகிறது, அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டா வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து இட்ஸ் ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் பாலு மகேந்திரா சார் தான் ரீசன். அண்ட் நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலு மகேந்திரா சார் கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்ட் பாலு மகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. தானு சார் சொன்னாங்க வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலு மகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலு மகேந்திரா சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் happy to be here and wish him a very happy birthday. And in the event gets even more special because கதிரேசன் சார் இன்னைக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல, அதனால வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டைட்டில் ரிவீலோட சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி அவரோட டைட்டில் ரிவீல் ஒன்று கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. சினிமாவுடைய ரீயூனியன் மாதிரி ஃபீல் ஆகுது பிரசாந்த் சாருடைய பர்த்டே செலிப்ரேஷன். Thank you so much Vishal sir for being here. Sir, இது வந்து ஒரு token of love and you should definitely accept it. Thank you very much for joining. So, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க டைட்டில் ரிவீல் பண்ணோம். இப்போ நீங்க இருக்கும்போது மீண்டும் அதை ரிவீல் பண்ணபடி எங்கும் பிரகாசமாக மாபெரும் வெற்றி நீட்டி தரும். எனக்கு முதல்ல நீங்க பிரசாந்த் பர்த்டேன்னு சொல்லி பிஆர் சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தாதான் எனக்கு ரொம்ப நெருக்கமான என் தம்பி கதிரேசனுடைய திருமகன். அதாவது சிங்கத்தின் சீற்றமாய் சிறுத்தையின் தோற்றமாய் புலியின் பாய்ச்சலாய் புறப்பட்டு வரக்கூடிய புறநாற்று புலிப்போத்தாய் அறி வருவான் என்ற நம்பிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு நடிகை என்று சொன்னால் தேவயானுடைய திருவுருவம் தான் அப்படி வரணும். அப்படிப்பட்ட திரு நங்கை நல்லாருக்கு ஒரு மகள். அந்த மகள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது உண்மையிலேயே நான் திரும்பவும் உண்மை செய்யல சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. அதாவது நலவென்பாவில் தமிழ்ந்தின் அழகை வர்ணிப்பார் புகழேந்தி புலவர். நலனிட்ட இன்று அரசியல் இந்த திரைவகையில் ஆழ்வாள் என்று சொல்லி வெற்றிக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் பேசலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டாங்க.
ஸோ கதிரேசன் சார் வந்து எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ணலாம், பையனோட பசங்க 2 பேரும் இருக்காங்க, யார் வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காரு, கிளாஸ் போகிறாங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். சரி இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகலாமா, இந்த ஃபில்மு தியாகராஜன் சார் பண்ணுறாங்க, பிரசாந்த் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, ஓகே சார். நான் கொஞ்சம் ஹை மேன் நோ, ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ளீஸ்ட். அதே மாதிரி தேவயானி மேமோட டாட்டரோட சேர்ந்து பண்ணலான்னு சொல்ல சந்தோஷமாக இருந்தது. ஷி ஆல்வேஸ் ஹேஸ் த வாட் டு சே த குட்வில் ஆஃப் தமிழ் பீப்புள். நமக்கு அவங்க பண்ண ரோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தராக வந்து அவங்கள பார்க்க வச்சிருக்கு எப்போதுமே. அண்ட் அந்த லவ் அண்ட் கேர் அவங்க டாட்டருக்கும் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வே ஷீ கேரிஸ் ஹெர்செல்ஃப் ஆன் wherever she is present, அது எல்லாருக்குமே ஒரு ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கணும்னு நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ விஷ் தெம் போத் பிக் சக்ஸஸ்ஃபுல் கெரியர். அண்ட் தியாகராஜன் சார், யூ பீன் அ வெரி ஒரு ஃபியர்ஸ் ஃபாதர். அண்ட் கதிரேசன் சாரும் அப்படி ஒரு ஃபாதர் தான். ஸோ 2 ஃபாதர்ஸ் உடைய விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற 2 சன்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. பிரசாந்த் சார், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் அண்ட் யுவர் ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. இருக்குது ஒரு லவர்ஸ், அதுக்கு வந்து பல பேரை நான் வந்து ட்ரை பண்ணேன், ஒன்றும் சரியாக அமையல. ஒரு நாள் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தம்பியை பார்த்தேன், அரிய. இந்த தம்பி எப்படி வருவாருன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் சொன்னார், நான் வந்து கராத்தே ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறேன், ஸ்விம்மிங் பண்ணுறேன், டான்ஸ் கிளாஸஸ் போகிறேன்னாரு. அப்போ அன்றைக்கி என் மனசில் வந்து இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஹரியை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி இருக்கிற ஹரி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவாருங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். வானமே வாழ்த்து சொல்லுது. எமோஷன் கண்டிப்பாக இருக்கும் இந்த வேலையில. இதே மாதிரி தான் நான் நிறைய பேர் ஸ்க்ரீனிங் பண்ணேன். அது கடைசியாக ஒரு நாள் வந்து தேவயானியுடைய டாக்டர் நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல. இதுதான், ஆனால் அப்போ தெரியாது தேவயானி டாக்டருக்கு. இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா தேவயானின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு நாங்கள் வந்து இந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ண வச்சோம். தேவயானியும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக வரும். ஏன்னா படத்தில் அது வந்து நடிக்கிற ஒவ்வொரு விஷயமும், படத்தில் ஆக்ட் பண்ண ஒவ்வொரு விஷயமும், சீனை உள் வாங்கிட்டு டைலாக் ஒரு டேக்கு மேலே போவாங்க, அப்படி அழகாக பண்ணி படத்தை கொண்டாந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காட்டில் வளர்த்த தேவயானிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். I wish her luck and only success definitely. சந்தோஷம். அண்ட் தென் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அட்வான்ஸ் வந்து பிரசாந்த் சார், தியாகராஜன் சார் தான் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போய் நடக்கவே இல்லை. அது ஸோ தட் வாஸ் சப்போஸ் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது வந்து அருண் வெட்ஸ் ஹர்னின்னு ஒரு ப்ராஜெக்டு. அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துச்சு. அப்புறம் நாங்கள் மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வெயில் நடந்தது. ஸோ அந்த அட்வான்ஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது, தியாகராஜன் சார் கிட்ட வாங்கின அட்வான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 20 years கழிச்சு இந்த ப்ராஜெக்டில் தான் சேரணும்னு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். மை பெஸ்ட் விஷஸ் சார், மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், கதிரேசன் சார் அண்ட் தியாகராஜன் சார், த ஹோல் டீம். let this film become a very big hit, sir. Thank you for this promise. 2 நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். 2 விஷயத்துக்கும் பொதுவாக வந்து ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் வருவாங்க, இன்னொரு விஷயத்துக்கு மறுபடியும் அதே நாள் தான் தவிர்ப்பாங்க. ஆனால் 2 விஷயம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பாசிட்டிவாக நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே டு மை டார்லிங் பிரசாந்த். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பிரதர். பிரசாந்த் எப்பவுமே ஒரு ஃப்ரம் த பிகினிங், பிஃபோர் நான் ஆஸ்டினேட்டராக இருக்கும் போதுலேருந்து வியந்து பார்த்த நிறைய படங்கள், திருடா அதுக்கு முன்னாடி படங்கள், செம்பருத்தி எல்லாம் நாங்கள்லாம் தியேட்டரில் பார்த்து ரசித்து விசில் அடித்த ஒரு நடிகர் பிரசாந்த். எல்லாம்
எங்களுக்கெல்லாம் பொறாம அந்த டைம்ல. ஏன்னா எங்க பக்கத்துல முன்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து பயங்கரமா சைட் அடிப்பாங்க. இந்த கலருக்கு எப்பவுமே லேட்டா தான் வந்து எங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். இவருக்கெல்லாம் பயங்கர அக்செப்டன்ஸ் அந்த டைம்ல, பயங்கர பொறாம இருக்கும். கண்டினியூஸா சில்வர் ஜூப்ளியா கொடுத்துட்டு இருப்பாரு. இன்ஃபேக்ட் ஐ ஷுட் தேங்க், எப்பவுமே ஒரு ஆக்டருக்கு முக்கியமா நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும்னா கூட ஒரு தூணா யாரோ இருக்கணும் எப்பவுமே. அது தியாகராஜன் சார் வந்து ஃப்ரம் த பிகினிங் டில் டுடே அவர் இருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தியாகராஜன் சார், உங்களோட விஷன், யூஆர் அ விஷனரி. ஆக்சுவலி யூஆர் அ விஷனரி. உங்களோட விஷன், உங்களோட உழைப்பு தான் டுடே பிரசாந்த் இஸ் ஸ்டாண்டிங் டால் டில் டுடே. ஸோ ஐ ஷுட் தேங்க் பிகாஸ் எங்க அப்பாவும் அதே மாதிரி தான். தியாகராஜன் சார் பத்தி அப்பா எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ, தியாகராஜன் சார் எப்படி விடாமுயற்சியா அவர் பையனை வந்து கொண்டு வராரு, அந்த மாதிரி தான் நானும் பண்ண போறேன் அப்படின்னு he kept you as an example, sir. So we always keep you in mind. Thanks to you, sir, for being with a lovely star and not a joke to survive in the industry for so many years at the top. So I always wish my brother Prashant and எங்கிட்ட 2 புதுமுகங்கள். so happy. தம்பி ஹரி கதிரேசன் சார் என்னோட நண்பர், என்னோட பிரதர், அதுக்கப்புறம் தான் தயாரிப்பாளர். அப்புறம் நான் தலைவராக இருக்கும்போது அவர் பொதுச் செயலாளராக இருந்தார். அதெல்லாம் வேற, அது சேவை. ஆனால் நட்புன்ற ரீதியில் கதிரேசன் சார் வந்து பல வருடங்களாக என்னோட இருந்து நல்லது கெட்டது, இன்பம் துக்கம், சோர்வடைகிறது, மேலே வர்றது எல்லாத்துலேயும் ஒரு பங்களிப்பாக இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபும் பசங்களும். பையன் வந்து இன்னைக்கு வந்து எல்லா வகையிலையும் he looks so positive. That is the best part of it. So I wish Hari all the very best in this venture. And there you can, what can you expect from such a lovely, pleasant, divine looking lady, human being and actress. Devayani madam, our daughter Priyanka is being introduced. You have a great legacy to take forward, as I said, because Devayani madam is not only chinna peritheri mattum illa, chinna theriyum madam has reached to every house. Nagala down south Rajapalayam avuttum kugramathukku ponalum Devayani madam oda first avangaloda serial da paathirupanga na shooting பண்ணும்போது. So you have to carry the legacy forward. I wish you all the best. Definitely you'll do well. I wish the director and the entire cast and crew, especially darling GB oda music. So சொல்லவே தேவையில்லை. இப்போ யூத் திரைப்படம் வந்து ஜிவி வந்து ஒரு மிகப்பெரிய தூணா இருந்து அந்த படம். நான் இப்போ ரீசெண்டாக ஆந்திரா போயிருந்தேன். ராஜமன்றி தாண்டி காக்கிநாடா தாண்டி ஒரு கிராமத்தில் வந்து யூத் படம் போஸ்டர் நான் பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு தமிழ் படம் தெலுங்குலையும் சக்க போடுது. ஸோ திஸ் இஸ் த டைம். ஸோ ஹாப்பி டு சி யங்ஸ்டர்ஸ் கம்மிங் ஃபார்வர்ட். அந்த வகையில் திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி ரியலி. இந்த தருணத்தில் நீங்கள் 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி படங்கள், எல்லா படங்களும் ஒரே படம் தாங்க இரஸ்பெக்டில் கலந்துக்கிட்டதில். அண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது எப்போவுமே. நீங்கள் எப்படி என்ன 2004 செல்லமேல வந்து என்னை ஆதரிச்சிங்களோ, இனி வரைக்கும் ஆதரிக்கிறீங்களோ, அதே மாதிரி தம்பியும் பிரியங்காவும் நீங்கள் வந்து கூட இருந்து நீங்கள் இருக்கீங்கன்றது அவங்களுக்கு இருந்தால் இன்னும் பெரிய பலமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் கமிங்.